ஹாய் கைஸ், நம்ம ஒரு சூப்பரான காடஸோட லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு வழியா உண்மையிலேயே அவங்க யாருங்கிற விஷயம் தெரிய வந்துடுது. இனிமே அவங்க எடுக்க போகிற முடிவுகள், அவங்க லைஃப் என்ன மாதிரிலாம் அதனால மாறப்போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம நோவா தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அந்த ஃபார்மை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை பற்றின விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. பிரின்சஸ், நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொன்னதோட இப்ப மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நேத்து போட்ட ஃபைட்ல அவரு பாடி பார்ட்லாம் அங்கங்க பஞ்சர் ஆயிருக்கணும். ஆனா ஆலிப்ப ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும் பவர்ஃபுல்லாவும் ஃபீல் பண்றாரு. என்னடா இது அதிசயம்னு சொல்லி அவர் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நம்ம நோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை பத்தி சொன்னதை பத்தி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. லிங், என்ன பாத்தியா, நான் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டேன்னு ஆள் சொல்ல. அவங்களும் அந்த கிளிட்டன் டீமன் கோஸ்ட் கிங் பவர்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதனாலதான் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காருலாம் சொல்றாங்க. சரிவா, நம்ம உடனே நான்சு கிளம்பலாம். அவங்களும் நான்சு போனதுக்கு அதுக்கப்புறம் உங்க பிளான் என்னன்னு கேக்குறாங்க. நம்மளும் இந்த உலகத்தை ஜாலியா சுத்தணும்னு சொல்றாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், தப்ப தட்டி கேட்கணும், சுதந்திரமா வாழணுங்கிற மாதிரி அவரு சொல்ல. நம்ம ஹீரோயின் அதுக்கு நேர ஆப்போசிட்டால நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கவலைப்படாத, நான் டிராவல் பண்ணும்போது நீ தான் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஆளும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே கிளம்பு. அவங்க தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லிட்டில் ஸ்டோனும் இப்ப அப்படியே வெளியே வரோம். பேசாம நீங்க உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடலாம்ல. நோவாகாட பத்தி இந்த உலகம் எப்பவோ மறந்துருச்சு. என்னோட உண்மையான ஃபார்மை பார்த்தா அவங்க எல்லாரும் நான் ஒரு ஸ்னேக் டிமன் தான் நினைப்பாங்க. உண்மை தெரிஞ்சாலும் நம்ம ஹீரோ கண்டிப்பா அவங்க பக்கம் தான் இருப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அப்படி நின்னா அவரும் மத்தவங்களுக்கு எதிரி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹானோட முடிவு தான் அவருக்குங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ண. நம்ம லிட்டில் ஸ்டோனும் அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே சொல்லாம ஸ்பிரிச்சுவல் பீர்ஸை தேடி கிளம்ப போறீங்களா? அவங்களும் நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழதானே ஆசைப்படுறேன், அது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம லிட்டில் ஸ்டோனு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஃபேரி, என்ன நடந்தாலும் நான் உங்க கூடயே இருப்பேன்னு சொல்ல. அவங்களும் அவனுக்கு தேங்க்ஸ் வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாம நம்ம நோவொரு பக்கம் குழப்பத்துல சுத்திட்டு இருக்க. நம்ம டேங் அவங்களுக்கு யாரையோ பிரிஞ்சு வர மனசு இல்லாம தான் அவங்க அவ்வளவு தயங்குறாங்க. நம்ம நோவும் அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்க என் ஃப்ரெண்டு கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்ல. இந்த பக்கம் பைஹி வில்லேஜை தான் காட்டுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க திரும்ப அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்ட மாதிரி தெரியுது. அவங்க சீஃபும் இறந்தவங்க ஊருக்காக உயிரை தியாகம் பண்ண அவங்க அப்பான்னு சொல்லி எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்த. நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னைக்குமே அவங்க கிராமத்துல ஒரு இடம் இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க, செகண்ட் சீஃப் இப்ப கிடைச்சிட்டாரு, அடுத்து என்னங்கிற மாதிரி அவங்க கேட்க ஊர்க்காரங்களாம் மேரேஜ்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சீஃபும் அப்படியே குசியா அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இனிமே நம்ம இடத்த ப்ரொடக்ட் பண்ணுவோம்னு சொல்ல. நம்ம ஹீரோவும் நம்ம லினியோ ஜின் கிட்ட நாங்களும் நாளைக்கு நான்சோ கிளம்ப போறோம்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே நம்ம லினியோ முகமே மாறிடுது. டக்குன்னு பார்த்தா நம்ம நூ வர இப்ப இங்க வந்துடுறாங்க. லிங், நாங்க ஸ்பிரிச்சுவல் பீர்ஸை தேடி நாளைக்கே கிளம்பலான் இருக்கோம், நீ எங்க கூட வரீல? நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஸ்பிரிச்சுவல் பீர்டு? நம்ம நூவும் அவரை பார்த்துட்டு ஓ உனக்காக தான் அவங்க என் கூட வர இவ்வளவு யோசிக்கிறாங்களா, ஆனா நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ல நம்மளும் டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்களை அமைதியாக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க. அவங்களும் நம்ம லினியோவை இப்ப பாக்குறாங்க. நீ தானே அன்னைக்கு இந்த கடையில சவுண்டு கொடுத்தது. பிரின்சஸ், இவங்கள மாதிரி ஆளுங்களுக்காகலாம் நீங்க உங்க டைத்தை வேஸ்ட் பண்றீங்க, நம்ம கிளம்பலாம். எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம லினியோவும் அவங்க கூட சண்டை போட வர. நம்ம டாங்கும் ஜின்னும் சேர்ந்து தடுத்துடுறாங்க. இன்னைக்கு நைட் லேண்டர் ஃபெஸ்டிவல் இருக்கு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதையே என்ஜாய் பண்ண கூடாது. அவங்களும் சரின்னு சொல்ல நம்ம லினியோ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டாகணும்னு சொல்றாங்க. நம்மளும் உனக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாதா, பயமா இருந்தா தோல்வியை ஒத்துக்கன்னு சொல்றாங்க. நம்மளும் அதுக்கு வேற ஆள பாருன்னு சொல்ல. ரெண்டு பேரும் அங்கேயே ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஜாலியா அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நோவும் அதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை நினைச்சு அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டாங்க ஆள் தனியா உட்காந்து ஒரு மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்க. நம்ம நோவும் இப்ப அப்படியே அவரை பார்க்க வராங்க. மியூசிக் செமையா இருந்துச்சு. ஆமா, இதுக்கு பேர் என்ன? சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட் எனக்காக இதை வாசிப்பாங்கிற மாதிரி அவரு சொல்ல. அவங்களும் அந்த இலையை வச்சு ஊதுன்னு ஊதுறாங்க. ஆனா வெறும் காத்து மட்டும்தான் வருது. நம்ம டாங்கும் அதை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண. அவங்களும் இதை கண்டிப்பா நான் ஒரு நாள் வாசிப்பேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த சிக்கனையும் புடுங்கிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம லினியோ நம்ம ஹீரோ கிளம்புறேன்னு சொன்னதுல இருந்தே அவங்க முகமே சரியில்லை. நம்ம ஜின்னும் அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உன்னை நான் எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னைக்குமே அப்படி இருந்தது இல்ல, ஓ மனசுல அப்படி என்ன ஓடிட்டு இருக்குன்னு ஆள் கேட்க. அவங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு இன்னொருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு,
ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவளுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அப்புறம் போக போக அவனுக்குள்ள இருக்கிற சில நல்ல விஷயங்களை அவ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா. அவ ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு அவளுக்கு தோணுச்சு. டக்குனு இல்ல நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்ல நம்ம ஜின்னுக்கு அவங்க சொல்ல வர விஷயம் நல்லாவே புரிஞ்சிடுது. உன் ஃப்ரெண்டுக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கும் அவளை பிடிக்குமான்னு கேட்க அது எப்படி எனக்கு தெரியும்? ஆமா அவ இப்ப அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்ம ஜின்னும் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. உன் ஃப்ரெண்ட அவளோட ஆள் மனசு கிட்ட கேட்க சொல்லு, அவளுக்கான பதில் அங்கதான் கிடைக்குங்கிற மாதிரி அவரு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஊது ஊதுன்னு ஊதி ஒரு சட்டி இலையும் ஒன்னா பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இதை எப்படிதான் பண்றதுன்னு நம்ம டேங்க் கிட்ட கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அங்க வராங்க. நானும் உங்க கூட வரேன் நிஜமாவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் குசியாயிட்டு அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாம குழப்பத்துல சுத்திட்டு இருக்கிற நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. டாஸ் போட்டு பூ விழுந்து அவனை பிடிச்சிருக்கு இல்லைன்னா பிடிக்கலன்னா சொல்லி அவங்க ஒரு பக்கம் அப்படியே சுத்திட்டு இருக்கு. அப்பதான் அந்த பக்கமா நம்ம கூட சேர்ந்து அங்கிருந்து கிளம்பிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவங்க பாக்குறாங்க. ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க உடனே அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோ இப்ப அங்க வந்துடுறாரு. உடனே வண்டி எடுங்க, நம்ம அந்த போட்டை ஃபாலோ பண்ணும். அதுவா அது யாங்ஸோ போற போட், ஆனா நம்ம போட் அந்த ரூட்ல போகாது. யோ அவசரம் புரியாம பிரச்சனை பண்ணாத, வண்டியை எடுன்னு அவரு சொல்ல நம்ம லினியும் இப்ப அங்க வந்துடுறாங்க. அந்த போட்டு மொத்தத்தையும் ரெண்டுக்கு எடுத்தது இல்லாம உடனே யாங்ஸோ கிளம்புங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவும் காசு தரேன்னு சொல்ல நம்ம ஜின்னும் அவங்க பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்ப அங்க வந்துடுறாரு. நல்ல வேலை எங்களை விட்டுட்டு கிளம்பிடுவோன்னு நினைச்சேன். அப்படியே இந்த பக்கம் யாங்ஸோவை தான் காட்டுறாங்க. அந்த இடமே சம பரபரப்பாவும் சம கலர்ஃபுல்லாவும் இருக்கு. நம்ம நோவை பத்தி சொல்லவே தேவையில்ல. புது இடத்த பார்த்த உடனே அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு கிளம்புறாங்க. ஆனா நம்ம டேங் அவங்கள தடுத்துடுறாரு. லிங்க் முன்னாடி உன்னை தேவையில்லாம உதைக்க வேணான்னு பாக்குறேன், மரியாதையா வழிய விடுன்னு அவங்க சொல்ல நம்ம டேங் அசர்ற மாதிரியே தெரியல. இப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு, இங்க நடக்க போற ட்ரெஸரி ஷோக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க? அவங்களும் என்னது ட்ரெஸரி ஷோவான்னு கேட்க எங்க கவர்னருக்கு ட்ரெஸரி கலெக்ட் பண்றதுன்னா ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் இந்த ஷோவை கண்டக்ட் பண்றோம். இதுல கலந்துக்கிறதுக்காக இந்த உலகத்தோட பல மொழியிலிருந்து பல பேர் வருவாங்க, அதுவும் ரொம்பவே ரேரான ட்ரெஸரிஸோட. அது கேட்ட உடனே நம்ம நோவும் அப்ப நம்ம தேடுற ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாக நம்ம டேங்கும் அவங்கள லைட்டா ஒரு முறைச்சிட்டு அந்த ஆள் கூட சேர்ந்து அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. லிங்க் பாத்தியா, இவன் தான் என் பாடி கார்டு, ஆனா என் மாஸ்டர் மாதிரி எவ்வளவு திமிரா இருக்கான் பாரு. இப்ப அப்படியே அந்த ஷோ நடக்க போற அந்த இடத்த தான் காட்டுறாங்க. மக்கள் இந்த ஷோல அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற எந்த ட்ரெஸரையும் வேணாலும் ஏலம் எடுக்கலாமா. இதுல வரப்போற காசை நம்ம கவர்னர் கஷ்டப்படுறவங்களுக்காக செலவு பண்ண போறான்னு ஒருத்தன் சொல்ல என்னென்ன பொருள் ஏலத்துல வைக்க போறோன்னு சொல்லி அதுக்கான லிஸ்டையும் அவங்க அப்படியே அவங்க கிட்ட தராங்க. நம்ம நோவும் அந்த எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. கடைசியா ஏதோ ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு வச்சிருக்கானுங்க. ஆமா இது என்னது? இது ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு பியர்டுன்னு சொன்னாங்க. அதுவே தான் சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு அப்படியே உள்ள கிளம்பு. கார்டு அவங்கள தடுத்துடுறான். உங்க இன்விடேஷனை காட்டுங்க. அவங்கள கூட்டிட்டு வந்தவனும் உள்ள போறதுக்கு 1000 காயின் கட்டி நம்ம அதுக்கான இன்விடேஷனை வாங்கணும். என்னது அவ்வளவான்னு சொல்லி அவங்க வாயை பழக்க அவனும் அவங்கள தனியா கூட்டு போயிட்டு என்கிட்ட சில இன்விடேஷன்ஸ் இருக்கு, நான் அதை உங்களுக்காக தரேன்னு சொல்றான். நம்ம நோவும் சிரிப்பை போட்டுட்டு அதை வாங்க போறாங்க. ஆனா ஆள் அதை அப்படியே அங்கிருந்து நகர்த்திட நம்ம டேங்கு அவன் அதை நம்ம கிட்ட விற்கிறான்னு சொல்றான். நம்ம நோவும் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஆள் 300 காயின்னு சொல்ல என்னது இவ்வளவு சீப்பாவா, நீங்க ரொம்பவே நல்லவருன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் சொல்ல கேட்காம காசையும் அவருக்கு கொடுத்துடுறாங்க. டிக்கெட்ஸையும் வாங்கிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நீங்க இப்பதானே ஊருக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? எனக்கு இங்க நல்ல ஹோட்டல்லாம் தெரியும், நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு அவன் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆளு ஊர்ல இருக்கிற ஒருத்தர்கிட்டயும் நம்ம ஹீரோயின் அடையாளத்தை பத்தி சொல்லி அவங்கள பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்ம ஜின்னு டிராவல் பண்ணி வந்ததுல லினியோ ரொம்பவே டயர்டா இருக்கா, நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் அவளை தேடலான்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அவளை தேடி கண்டுபிடிச்சாகணும். நம்ம லினியோவும் நான் ஒன்னும் டயர்டெல்லாம் இல்ல, உனக்கு வேணா நீ போய் ரெஸ்ட் எடு, நானும் அவளை தேட போறேன்னு சொல்றாங்க. நம்ம ஜின்னும் வர வழி இல்லாம அவங்க பின்னாடியே போக அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோட்டலும் இப்ப கிடைச்சிருது. நம்ம டேங்க் வெயிட்டர் கிட்ட எங்களை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்ல சரி நீ போன்னு சொல்லிட்டு நம்ம நோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. இந்த டேங்க பாரு எப்ப பார்த்தாலும் யாரையாவது சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். அவரு நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவரை போய் திருட்டு போய மாதிரி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கும் அவனை பார்க்கும் போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப டிக்கெட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதனால எந்த கவலையும் இல்ல. ஸ்பிரிச்சுவல் பியர்ட்ஸையும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நான்சோ பயிலானவங்க சொல்ல இப்ப அப்படியே நைட்டும் ஆயிடுது. ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணுமே நம்ம ஹீரோயினை தேடிட்டு இருக்காரு. பொறுமை இழந்த நம்ம லினியோ இதுக்கு மேல இவன் தனியா தேடட்டும்னு சொல்லிட்டு நம்ம சின்னையும் கூட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அதே ஆள்
வரான். உங்களை பார்த்தா ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு, உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க இடம் தேவையா? இங்க இருக்கிற எல்லா ஹோட்டலையும் எனக்கு தெரியும் அவ சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்கேயும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. வெயிட்டர் கிட்ட நம்ம ஹீரோனை பத்திலாம் விசாரிக்க, டெய்லி எங்க ஹோட்டலுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நீங்க கேட்கிற ஆளை என்னால எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? ஆள் அப்படியே சோகமா இருக்க, டேபிள் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்ப ஒரு கஸ்டமரை நம்ம ஹீரோ கூட வந்து கோத்து விட்டுட்டு போறாங்க. அவரும் யாங்ஸோவோட கவர்னர், அவரு நடத்த போற ட்ரெஸரி ஷோன்னு சொல்லி அதை பத்திலாம் அப்படியே அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க, நானும் அதுல கலந்துக்க தான் வந்திருக்கேன், என்கிட்ட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு குடுவை இருக்குங்கிற மாதிரி ஆள் சொல்றாரு. நம்ம லினியவும் நிஜமாவா, நாங்க அதை பார்க்கலாமா? ஆளும் அதை அப்படியே எடுக்க வராரு. இல்ல என்னால காட்ட முடியாது, இங்க ஒரு லேடி திருடி அவ கைவரிசையை காட்டிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு அவரு சொல்ல. ஏண்டா எங்களை பார்த்தா திருடுங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லினியவும் அவரு கூட சண்டைக்கு கிளம்பிடுறாங்க. அப்பதான் பேச்சுவார்த்தையில கவர்னரும் ஒரு ட்ரெஸரி வச்சிருக்காரு, அது ஒரு பியர்டுங்கிற மாதிரி அவரு சொல்ல, நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகுது. ஏன்னா அன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பியர்டை தேட போலான்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம லினியும் அவரு கூட சண்டை போட்டு அவர் அங்கிருந்து விரட்டி விட, நம்ம ஹீரோ நாளைக்கு நம்ம அந்த ஷோக்கு போக போறோம். ஆள் அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூங்காம நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே ஹோட்டல்ல தான் நம்ம ஹீரோயினும் இப்ப இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஒரு பக்கம் அவரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த வீடியோவும் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.